இயேசுவை ஃபாலோ பண்ணணும். And child of God, you must follow Jesus. நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க பாருங்க. Where you are going, check now. உங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்கிற இயேசு தானா? And is Jesus going before you? உங்களுக்கு முன்னால போயிட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் தானா? And are the saints of God before you? நீங்க இருக்கிறது சரியான சர்ச் தானா? Are you staying in the right church? நீங்க சரியான விசுவாசத்துல தான் நிக்கிறீங்களா? Are you standing in the proper faith? நன்மையை தான் பின்பற்றுறீங்களா? Are you following the good things? Last 5 months நீங்க எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் அப்படி பாருங்க பார்க்கலாம். Turn back and see how you were found in the past 5 months. ஆனா ஒருவேளை perhaps பாதை மாறி இருந்தால் and you may be reverted in your ways ஆட்கள் மாறி இருந்தால் and your time may be changed விசுவாசம் குறைந்திருந்தால் and your faith may be decreased. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கர்த்தர் சொல்றாரு நீ என்னை பின்பற்று. And the Lord says in the first service, follow me. ஒரு சிலரை பார்த்து இயேசு கூப்பிட்டார் என் பின்னே வாருங்கள். And some they looked unto Jesus called unto some, come unto me. இவங்க இன்னைக்கு அவர் பின்னால போறாங்க எதுக்காக போறாங்க? And today these people are going after Jesus. Why do they go? பெருக்கி பாய் போடுறதுக்கா? And is it to sweep and to cast? பெருக்கி பாய் போடுறது வந்து ஒரு போர்ஷன். And sweeping the place and spreading the mats is a portion. அது ஒரு கீழ்ப்படிதலுடைய அடையாளம், தாழ்மையினுடைய அடையாளம், கர்த்தருக்காக எதையாவது செய்ய தன்னை அர்ப்பணிப்பதின் அடையாளம். It is a sign of obedience, sign of humility and sign and to deliver themselves unto God. மத்தேயு 4:19 பார்க்கும் பொழுது when we look at the 4:19, என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றப் போகிறேன். And come after me and I shall make you as a fish, a catch fishes of men. லூக்கா 9:59-60 பார்க்கும் பொழுது and 9:59-60 of Luke, என் பின்னே வாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பிரசங்கியுங்கள். and so come after me and preach and the kingdom of God. கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்துல இவங்க பிரகாசிக்கணும். Until the end of your ministry and life you must be enlightened for God. என்ன வந்தாலும் நான் இயேசுவுக்கு பின்னால தான் இருப்பேன். Whatever may come I will follow Jesus. அந்த பெண் என்ன சொன்னா? And what does the woman say? திரும்பி போவத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. And don't speak about turning back. நான் கடைசி வரைக்கும் உங்க பின்னால தான் வருவேன். Until the end I will follow you. எலிசா என்ன சொன்னா? What Elijah said unto Elijah? நான் உம்மை விட்டு வருகிறதே இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். And said unto him, and I pray unto you, and by the life of God I shall not depart you. இயேசு சீடர்களை பார்த்து சொன்னாரு. And Jesus said unto the disciples, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ போய்விடுங்கள்னாரு. If your mind will go back and you can go. பேதுரு என்ன சொன்னா? What Peter said? பேதுரு என்ன சொன்னா? What Peter said? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நாங்கள் வேற யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? And the eternal words of life is in thee, and where will we go, you O Lord? நீ உன் மனைவியை ஃபாலோ பண்ணாத. Don't follow your wife. புருஷனை ஃபாலோ பண்ணாத. Don't follow your husband. இயேசுவை ஃபாலோ பண்ணு. And follow Jesus. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நீ பின்பற்றினால் if you follow, நீ அவர் போன அந்த இடத்துக்கு சிங்காசனத்துக்கு போய் சேர்ந்தறலாம். and you can reach to the throne where he has gone. நீ பின்பற்றினால் if you follow, ஒரு விசுவாசி இயேசுவை பின்பற்றினால் சிங்காசனம் போவான். ஒரு ஊழியன் பின்பற்றினால் அவன் சீயோன் போவான். And believer when they follow Jesus they can reach into throne, but when a servant of God when they follow Jesus they can reach Zion. இன்றைய மெசேஜ் today's message, என் ஜனத்தை என்னை பின்பற்றச் சொல். and ask my people to follow me. என் ஜனம் என்னை பின்பற்ற வேண்டும். let my people follow me. இதுதான் இன்னைக்கு காலையில செகண்ட் சர்வீஸ்ல உனக்கு வர்ற ஃபர்ஸ்ட் மெசேஜ். என் ஜனமே நீ என்னை பின்பற்று என்று ஆண்டவருடைய சத்தம் எத்தனை பேருக்கு கேட்கிறது? And this is the first message in the second service. my people and follow me and follow Lord. And how many ears are tingling with this voice? அந்த சத்தம் என் காதுல கேக்குதுன்னு சொல்றவங்க கண்ணை மூடி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். And those who say this voice is tingling in my ears, close your eyes and bend your knees. ஆமென். பின்பற்றக்கூடிய ஒரு பலனை இப்பொழுது உனக்கு தருவார். And now the Lord shall give you strength to follow him. எங்கே போனாலும் wherever he shall go. ஆண்டவரே நீர் எந்த பாதையில நடத்தினாலும் And the Lord shall take me any kind of காவலோ சாவோ, it may be life or death, மரணமோ ஜீவனோ, it may be life or death, உயர்வோ தாழ்வோ, depth or height, எந்த பாதையில நான் உம்மை பின்பற்றுவேன். I will follow you in any path. வலைகளை விட்டு and casting away the net, படவை விட்டு and casting away the boat, தகப்பனை விட்டு and casting away the ship, என்னை வெறுத்து and hating myself, சிலுவையை எடுத்து taking up the cross, மரணம் வரை till the end of my death, உத்தமமாய் உம்மை பின்பற்றுவேன். I will follow you perfectly and uprightly. வாயை திறந்து இந்த வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். open your mouth and repeat those words. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன். Lord, I will follow you. ஓடுறவன் ஓடட்டும். and they that are running let them நான் run. கடைசி வரை உம்மை பின்பற்றுவேன். until the end I will follow you. ஒரு நிமிடம் கூட உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன். I will not depart you even a minute. நான் பார்வை அடைந்திருக்கிறேன். and I receive sight. நான் உம்மை பின்பற்றுவேன். I'll follow you. இந்த அப்போஸ்தல ஊழியர்களை பின்பற்றுவேன். I will follow the servants of இந்த apostles. மகிமையான சபையை பின்பற்றுவேன். I will follow this glorious இந்த church. விசுவாச ஜீவியத்தை பின்பற்றுவேன். I will follow the fellowship of the இந்த saints. நன்மையை கடைசி வரை பின்பற்றுவேன். I will follow the goodness till the end. அப்படி நீ சொல்லி பாரு. if you say like this, ஒரு அக்கினி உனக்குள்ள பாதாளத்தை போல கொடிய அக்கினியின் அன்பு உனக்குள்ள கரை புரண்டு வரும். and ye shall receive a fire which is overflowing to overcome the depths and part of the hell. ஒருபோது நீ
திரும்பி பார்க்க மாட்டாய். And it shall never turn back. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பின்பற்றணும்னு ஆசை வருது? And how many decide to follow God? என் இயேசுவே நான் உம்மை பின்பற்றுவேன். Oh my Jesus, I will follow you. எல்லா ஊழியக்காரங்களும் மறுபடியும் ரீடெடிகேட் பண்ணுங்க. And all servants of God, rededicate your life. எல்லா ஊழியக்காரங்களும் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுங்க. All servants of God, reconsecrate. கடைசி வரை நான் உம்மை பின்பற்றுவேன். I will follow you till the end. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுவேன். I will follow whithersoever the lamb goeth. மரணமோ ஜீவனோ இயேசுவை பின்பற்றுவேன். It may be life or death, I will follow Jesus. எல்லா விசுவாசிகளும் பிரதிஷ்டை பண்ணுங்க. All believers consecrate. நானும் myself என் பிள்ளைகளும் myself and my children நானும் என் வீட்டாரும் and myself and my household உம்மை பின்பற்றுவோம். we will follow you. விசுவாசத்தை பின்பற்றுவோம். we will follow faith. நன்மையை பின்பற்றுவோம். we will follow goodness. இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தை பின்பற்றுவோம். we will follow the apostolic கடைசி வரை fellowship. உம்மை பின்பற்றுவோம். we will follow you till the end. ஒரு அக்கினி இப்பொழுது இறங்க போகிறது. Now the fire goes to come down. கடைசி வரை நீ பின்பற்றுவாய். And you will follow till the end. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? How many wants this anointing? எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை ஃபாலோ பண்ணணும் ஆண்டவரே. At any situation I will follow you. அந்த அபிஷேகத்தை தாருன்னு கேளுங்க. And now ask for that anointing. ஹalleluya hallelujah hallelujah ஹெகேமெனா சஹதித்பான ஹalleluya ஹalleluya சிடபலகரபகரிதிரிகர ஹalleluya ஆமென் 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 ஆமென். பாஸ்டர் ஜோயல் சொல்லுவாரு. Pastor Joel used to say, அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? you know what's the word of God? இங்கிலீஷ் பாட்டுல I have decided. In English song it is I have decided. அவர் அடிக்கடி சொல்லுவார். And he used to say often, அது சரியில்லை பாரு. it's not right. அது முடிவெடுத்தல். And it is taking தமிழ் என்ன decision. சொல்லுது? What does the Tamil say? இயேசுவின் பின்னே போக நான் முடிவெடுத்தேன்னு சொல்ல. இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன். And so it is not decided, but I have a courage to go before Jesus. இப்ப இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர், வெளியே உள்ள இருக்கிற எத்தனை பேர் இயேசுவை கடைசி வரை பின்பற்றுவேன்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who are hearing the word of telling that I will follow Jesus till the end, lift up your hands. வாலிபர்களோ வயோதிபர்களோ ஊழியர்களோ விசுவாசிகளோ உங்களுக்கு ஒரு அபிஷேகம். And young people, believers, or new souls, or whoever it may be, there is anointing. ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு தான் பேசிக் Subscribe கொண்டிருக்கிறார். to Jesus with us and click the bell icon. என் மகளே என்னை பின்பற்றி வா. My son, my daughter, follow me. நான் உன்னை கைவிட மாட்டேன். I will not forsake you. நான் உண்மையுள்ளவன்.